பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமா, நான் காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தேன்னு சொன்னவருங்க. இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள். ஆனால் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விமர்சனம் செய்துள்ளார். அதிகாரத்தில் இருக்கிறதால சில நேரங்கள்ல அதை மூடி மறைப்பதற்காக, மிரட்டுவதற்காக முடிவு செய்வார்கள். ஏனென்றால் இங்க இருக்கக்கூடிய பொறுப்பு முன்னாள் மந்திரி திரு செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரு? ஆமா, நான் காசு வாங்கிட்டு தான் வேலை கொடுத்தேன்னு சொன்னவருங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திடீர்னு அவர் தியாகி ஆயிட்டாரு, திடீர்னு புனிதர் ஆயிட்டாரு. ஏன்? அதிகமா கொடுக்கறாரு. அதனால இவங்க மேல வற்ற குற்ற வழக்கு இல்லன்னு ஏதாவது இருக்கா? இல்ல பொய் வழக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? பொய் வழக்குன்னு சொன்னா அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காதுங்க. கரூர்ல போய் நின்று பக்கம் பக்கமா படிச்சவரே முதலமைச்சர். இப்படிப்பட்ட அமைச்சர்கள் எல்லாம் வக்காலத்து வாங்குறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் தகுந்த பதிலை அளிப்பார்கள். ஆனால் இவ்வளவு ஒரு சீரியஸான குற்றச்சாட்டு வந்திருக்கின்ற அமைச்சரை இன்னும் அமைச்சரவையில் வைத்து திமுக அழகு பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஊழலை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் பொருள். ஆமா, எலெக்ஷன் வருது இல்ல, அதனால 3 மாசத்துல எப்படி எல்லாம் பெண்களை ஏமாத்த முடியும்னு பாப்பாங்க. அதுல சிறப்பாக தமிழகத்திற்கு பங்காற்றிய பெண்களை எல்லாம் நாங்க அறிமுகப்படுத்துறோம். ஆனா மகளிர் சுயஉதவி குழுக்களுக்காக மத்திய அரசாங்கம் கொடுத்த தொகையை திசை திருப்பி இந்த வெல்லும் தமிழக பெண்களை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து அவங்க கிட்ட வீடியோ ஆடியோ எடுத்து போடுறதுக்கு அந்த பணத்தை செலவு பண்ணியிருக்க மாநில அரசு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.